குதிரையை விட வேகமாக ஓடுற மான்கள் இருக்கும்போது நாம ஏன் குதிரைத்திறன்னு சொல்லணும்? அது என்ன குதிரைத்திறன்? ஏன் கழுதுத்திறன், புலித்திறன், சிங்கத்திறன்னா இருக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, குதிரையை விட வேகமாக ஓடி அடித்து தின்னும் வலிமை படைத்த புலி, சிங்கம் ஆகிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா பெயரின் திறன் அழகு தீர்மானிப்பது தான் இயல்பாகவும் பொருத்தமாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிறுத்தைகள் ஒரு மணிக்கு 74 மைல் வேகத்தில் ஓடும். ஏன் இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு குதிரைத்திறன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணிக்கு 74 மைல் வேகத்தில் ஓடும் சிறுத்தையும் மணிக்கு 60 மைல் வேகத்தில் ஓடுற சிங்கம், புலி போன்ற விலங்குகள் பார்த்தீங்கன்னா சில நிமிட நேரத்திலேயே சோர்வடைந்து வேகம் குறைந்து நின்று விடும். மணிக்கு 74 மைல் வேகத்தில் ஓடுற சிறுத்தையும் மணிக்கு 60 மைல் வேகத்தில் ஓடும் சிங்கம், புலி போன்ற விலங்குகள் பார்த்தீங்கன்னா சில நிமிட நேரத்திலேயே சோர்வடைஞ்சு வேகம் குறைந்து நின்று விடுமா. இவற்றுக்கு அதிவேக ஓட்டத்தை வெகு நேரம் தாக்குப்பிடிக்கும் திறன் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றாங்க. குறுகிய தூரத்திற்குள் இரையை பிடிக்க முடியலைன்னா இவற்றின் இறை விலங்குகள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடும். மாறாக மற்ற எல்லா விலங்குகளிடம் இல்லாத ஒரு திறன் பார்த்தீங்கன்னா குதிரை கிட்ட இருக்கு. சீராக ஒரே வேகத்தில் நீண்ட நேரம் ஓடக்கூடிய திறன் தான் குதிரையிடம் மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. வெகு நேரம் தாக்குப்பிடிக்கும் திறன்ல குதிரைக்கு இணையான விலங்குகள் இந்த உலகத்திலேயே கிடையாது. குதிரைகள் குறைந்த சக்தியை வச்சு ரொம்ப தூரம் ஓடுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரைகளால ஒரு மணி நேரத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். இவ்வளவு வேகமா ஓடுறதுக்கு நிறைய சக்தி பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஆனா இந்த குதிரைகள் குறைந்த சக்தியை வச்சு ரொம்ப தூரம் ஓடுது. அதுக்கு காரணம் குதிரையின் கால்கள்ல இருக்கிற தசைகள் தான். குதிரைகளோட கால்கள்ல இருக்கிற தசை நான்கள் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இல்லை ஸ்ப்ரிங்கு மாதிரி பார்த்தீங்கன்னா செயல்படும். ஒரு ஸ்ப்ரிங்கை அழுத்தி விடும்போது அது வேகமாக போகிற மாதிரி குதிரையோட கால்கள் தரையில் படும்போது அந்த தசை நான்களில் உருவாகிற சக்தி பார்த்தீங்கன்னா இன்னும் வேகமாக ஓட குதிரைக்கு உதவுது. குதிரை வேகமாக ஓடும்போது அதோட கால்களில் அதிர்வு ஏற்படுது. அந்த அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா தசை நான்களை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த குதிரையோட கால்களில் இருக்கிற தசைகள் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வுகளை தாங்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கான். இந்த தசை நான்களும் சதைகளும் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கிற விதம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதனால தான் குதிரையால் தடுமாறாமல் வேகமாக ஓட முடியுது. இதனால தான் குதிரைகள் பார்த்தீங்கன்னா குறைந்த சக்தியை வச்சே ரொம்ப தூரம் ஓடுது. ஒரு மனிதனோட வேகத்துக்கும் துடிப்புக்கும் உதாரணமாக கூறப்படும் விலங்குனா அது குதிரைகள் தான். உலகில் மனிதர்கள் வாழ பல உயிரினங்களோட உதவியும் தேவைப்படுது. அதில் பசுக்கள் பால் தந்து மனிதர்களுக்கு உதவுது, கோழி முட்டையிட்டு மனிதர்களுக்கு உதவுது. அதுபோல தான் குதிரைகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு சவாரி செய்யவும் பொருட்களை சுமந்து செல்லவும். குதிரைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நின்று கொண்டு தான் தூங்கும். வாந்தி எடுக்கவோ வாய் வழியாக சுவாசிக்கவோ முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா ஏப்ப விடாதுன்னு சொல்றாங்க. குதிரைகள் பிறந்து சில மணி நேரத்திலேயே நடக்க துவங்குமா. தாயை பார்த்து எளிதில் புற்களை உண்ணவும் கத்துக்குமா. இதன் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 25 இருந்து 30 ஆண்டுகள் வரைக்கும் வாழும்னு சொல்றாங்க. குதிரைகள் பார்த்தீங்கன்னா கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கா இருக்கு.